நேயர்களே, தற்போது நாம் பார்க்க போகிற இஸ்ரேலுடைய பலஸ்தீன போர் மீண்டும் ஒரு கொதிநிலையை அடைந்திருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு பேசுகிற போது சமாதான ஒப்பந்தத்தில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் நான் சொன்னேன். 600-700 ட்ரக்குகள் வர வேண்டும், ரஃபாவிலிருந்து எல்லையை துறக்க வேண்டும், அவர்கள் காசாவிலிருந்து வெளியேற வேண்டும், கிட்டத்தட்ட 10 கெப்டிவ்ஸை வெளியிட போகிறாங்க, 140 பேர் அவர்கள் வெளியிட வேண்டும் என்று நிறைய கோரிக்கைகளை எகிப்தும் கத்தரும் பேசி அதற்கு கால சூழ்நிலைகளை அனுசரித்து ஹமாஸ் ஓகே டிக் பண்ணியது. பட் தே ஹவ் பீன் வெயிட்டிங். எதற்காகனால் அவர்களுடைய அனுமதிக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை 2 தினங்களுக்கு முன்பு சொன்னேன். தற்போதைய நேற்றைய இரவு கிடைத்த இன்டர்நேஷ்னல் மீடியாக்களின் செய்தி, கிரக்ஸ் மற்றும் அமெரிக்காவுடைய பல காணொலிகள், யூரோப் யூனியன், துருக்கியில் இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள், அதிலும் குறிப்பாக இஸ்ரேலுடைய பேஸ் நாளிதழ் என்ன செய்திகளை கொடுத்திருக்கிறது என்றால், 60,000த்திற்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய ரிசர்வ் ஆர்மி ஃபார் த காசா கிடியன் சாரட்ஸ் பி டைப் பி வார். ஏற்கனவே கிடியன் சாரட் இஸ் கோயிங் ஆன். தற்போது கிடியன் சாரட் என்று தலைப்பிலே யூத ராணுவம் பலஸ்தீனத்திற்குள் நுழைந்து கடுமையான தாக்குதலை நடத்தி வருகிறது. இப்பொழுது இதில் செகண்ட் ஸ்டெப் இஸ் சோ கால்டு பி கிடியன் சாரட். இந்த 60,000த்திற்கும் மேற்பட்ட ரிசர்வ் படைகள் தயார் செய்து வைத்திருப்பதன் காரணமாக கடுமையான பதட்டத்தில் இருக்கக்கூடிய ஈஜிப்ட் தன்னுடைய எல்லையில் ஏராளமான சற்றேறக்குறைய அவர்கள் பல ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். சினாய், அதாவது த டிஸ்பிளேஸ்மெண்ட், த ஃபியர், அதன் காரணமாக அவர்கள் அங்கிருந்து இடம் மாறி புலம்பெயர்ந்து இங்கே வந்து விடக்கூடாது என்பதை தடுத்து நிறுத்துவதற்காக ஏராளமான இராணுவ வீரர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் உண்மையிலேயே ஒரு கொதிநிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையிலே இந்த விவகாரத்தை எல்லாம் அறிந்த சிறு ஆண்டனி அல்பேனியோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார், வீரமும் வலிமையும் ஏழை மக்களிடத்திலும் இருக்கக்கூடாது என ஆஸ்திரேலியாவுடைய பிரசிடென்ட் அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். வீரம் வலிமை ஏழைகளிடத்திலும் பட்னியாலும் காட்பதா உனது வலிமை என்று கடுமையான அளவிலே அவர் சாடி இருக்கக்கூடிய செய்தியும் நமக்கு வந்திருக்கிறார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி, அதாவது நேற்று, 60,000த்திற்கும் மேற்பட்ட ரிசர்வ் ஆர்ம்ஸ் வந்து தயார் செய்திருக்கிற செய்தியினுடைய தொடர்ச்சியாக மீடியேட்டர் வெயிட்டிங் ஃபார் த இஸ்ரேல் ட்ரூஸ், அதாவது இந்த சமாதான ஒப்பந்தத்திற்காக பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. மிரட்டுகிறார்களா என்பது தெரியவில்லை. ஆகவே இந்த கொதிநிலை விவகாரம் தற்போது பெரிய பூகம்பமாக ஆகியிருக்கிறது. இதற்கு இடையில 40,000த்திலிருந்து 50,000த்திற்கு மேற்பட்ட ட்ரூப்ஸ் would be ordered to show for the duty. வரக்கூடிய செப்டம்பர் 2ஆம் தேதி 40,000த்திலிருந்து 50,000க்கும் மேற்பட்ட ட்ரூப்ஸ் would be ordered to show for the duty on September 2. The second wave. இந்த இஸ்ரேலுடைய அந்த பட்டியல் அடிப்படையில் காசாவை அழிக்க வேண்டும், காசாவில் மனித இனங்களே இருக்கக்கூடாது, தரைத்தளமாக ஆக்கி முழுமையாக செட்லஸ் குடியிருப்பாக ஆக்கி வேண்டும். தி கிரேட்டர் இஸ்ரேலுடைய திட்டத்தில் அவர்கள் 60,000த்திற்கு மேற்பட்ட ரிசர்வ் ஆர்மி தற்போது செப்டம்பர் 2ஆம் தேதி 40,000த்திலிருந்து 50,000 ட்ரூப்ஸ் would be ordered to show up for the duty September 2. இந்த 2வது வேவ்ல the take place in நவம்பர்லேருந்து டிசம்பர். அவங்க இந்த செக்டோரியல் டிவைடட், அதாவது கன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 2வது அலை, 1வது அலை செப்டம்பர், 2வது அலை வந்து நவம்பர் அண்ட் டிசம்பர், 3வது அலை பிப்ரவரி மற்றும் மார்ச் 2026. இப்படி ஐடிஎஃப் வந்து தனது பட்டியலை காசாவுக்குள் நுழைவதற்காகவும் அங்கே கடுமையான போரை ஆரம்பிப்பதற்காகவும் இறுதி வடிவம் கொடுத்திருக்கிறார்கள். கிடியன் சாரட்டுடைய செகண்ட் ஸ்டேட்டில் நேற்று 60,000, 2வது அலை நவம்பர் டிசம்பர், 3வது வேவ், the third wave will start, அதாவது 2026 பிப்ரவரி மற்றும் மார்ச். இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய 20லிருந்து 40 நாட்கள் இராணுவத்தினுடைய பணிக்கு புதியதாக இன்னும் ஒரு மாசத்துல இன்னும் 40,000 பேர் ஈடுபடுத்தப்படுவார்கள். ஆக மொத்தம் எல்லாவற்றையும் சேர்த்து ரிசர்வ் ஆர்மி களத்தில் இருப்பவர்கள் 1,30,000 பேரை ஒரு ஊரை அழித்து மக்களை
மரணிக்க செய்த மௌனியாக்க செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியிருப்பதாகவும் ஆயிரக்கணக்கான ஐடிஎஃப் வீரர்கள் த அஃபென்ஸ் அட்டாக்ஸ் த ஹமாஸ் என்று சொல்லப்படுகிற செய்தி வந்திருக்கிறது. இதில் அவங்க 12க்கு மேற்பட்ட பிரிகேட்ஸ் லெவல் ஆஃப் அவர்கள் தயார் செய்திருக்கிறாங்க. எத்தனை பிரிகேட் அமைப்புகள்? இராணுவத்தில் 12 பிரிகேட்ஸ். இதில் எவ்வளோ பேர் இருப்பாங்கங்கிறத அவங்க இன்னும் சொல்லலை. ஆனாலும் ஒவ்வொன்றிலும் பிரித்து பிரித்து ஏராளமாக இருப்பார்கள். அவர்களுடைய வேலை முதலிலே உணவு தயார் செய்வது, ஆர்மர், ஆர்டிலரிஸ் அண்ட் காம்பேட் இன்ஜினியர்ஸ் த ஃபோர்ஸஸ் அலாங் வித் திஸ் காம்பேட் சப்போர்ட்டர்ஸ். அதாவது ஆயுதங்கள் தயார் செய்வது, ஆயுதங்களுக்கான பணிகளை நிறுத்துவது, இப்படி ஏராளமான பணிகள் இருக்குமல்ல, இதை எல்லாவற்றையும் அவர்கள் செய்ய போகிறார்கள் என்ற செய்தி நமக்கு வந்திருக்கிறது. இந்த 12 பிரிகேடில் அவர்கள் உணவு, ஃபோர்ஸ், த ஆர்டிலரி, காம்பேக்ட் அண்ட் இன்னும் பல வேலைகள், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ், ஆர்மர், ஆர்டிலரிஸ் அண்ட் காம்பேக்ட் இன்ஜினியர்ஸ் த ஃபோர்ஸஸ் அலாங் வித் திஸ் காம்பேட் வெப்பன்ஸ் சப்போர்ட்டர்ஸாக அவர்கள் செயல்பட போகிறார்கள். எல்லாமே ஒரு ஷெட்யூல்டு ஹேவ் பீன் மேட், அது செய்யப்பட்டிருக்கிறது. டோட்டல் பிரிகேட், அதாவது இந்த இராணுவத்துறையினுடைய பணிகளுக்காக ஒரு 14 ஏற்கனவே கிடியன் சாரட்டின் பியாக இது தொடரப்போகிறது. அடுத்து காசாவில் தெற்கு பகுதிகளுக்கு அவர்களை அடித்து விரட்டுவதற்கான வேலைகளும் ஆரம்பித்திருக்கிறது. 1 லட்சத்திற்கு மேற்பட்ட அப்பாவி மக்கள் பட்டினியால் அரை வயிற்றுக்கு கூட கஞ்சி இல்லாமல், கால் வயிற்றுக்கு கூட உணவில்லாமல், குழந்தைகள் ஏராளமான மால் நியூட்ரிஷன், எலும்பும் தோளுமாக இருக்கிற நிலையில், அவர்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு இல்லை, அவர்களுடைய உணவுக்கு உத்தரவாதம் இல்லை, நோயால் நொம்பலத்தால் சொல்லவே முடியாது, வார்த்தைகளும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காசா சிட்டியில் இருக்கக்கூடிய 1 மில்லியன் பீப்புள் தே ஆர் ட்ரைங் டு எவாக்குவேட். அங்கிருந்து கடுமையாக ஃபோர்ஸபிள் எவாக்குவேஷன், அதாவது கடுமை காட்டி, அழுத்தம் காட்டி அந்த பீப்புள், அந்த மக்கள் தங்கள் சொந்த நிலத்திலிருந்து மற்றொரு பகுதிகளுக்கு விரட்டப்படுகிறார்கள். விரட்டப்படுகிற பகுதிகளில் தங்குவதற்கு இடமில்லை, உணவில்லை, கூடாரம் இல்லை, கழிப்பிட வசதிகளுக்கு இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. பெரிய கொடுமை அப்பா. கொடுமை என்றால் இப்படி ஒரு கொடுமை உலகத்தில் எங்கும் நடக்காத கொடுமை. ஆகவே இந்த கொடுமைகளின் வாயிலாக அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அடுத்து எகிப்தினுடைய ரஃபா சினாய் மலை பகுதிகளில் 40,000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது இராணுவத்தின் எகிப்தினுடைய அரசு தனக்கு பாதிக்கிறது. இந்த மக்கள் உள்ளே சென்று, ஏன்னா அவர்களுடைய நோக்கம் அதுதான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த திட்டத்தின் நோக்கம் வேறு ஒன்றில்லை, மக்களை குண்டு போட்டு அழிப்பது. அதாவது எப்படின்னா வரம்பற்ற அன்லீஸ்டு தேர் ட்ரை. அவருடைய பிளான் என்னன்னா அன்லீஸ்டு அட்டாக், வரம்பில்லாமல் தாக்கி குண்டுகளை போட்டு மக்களை அழித்து, காரணம் தான் இருக்கிறத ஹமாஸை அழித்தோம் என்று சொல்லி அவற்றில் பதட்டம் அடைந்து உணவு கிடைக்காமல் அவர்கள் ஈஜிப்ட் பார்டரில் போய் கதவை தட்டி உள்ளே ஓடிடுவாங்க. அதைத்தானே அவன் சொல்லியிருக்கிறான் சுமோட்ரிச்சி. அப்படி போகும்போது காசாவில் மக்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும், மறுபடியும் இங்கே வர விடாமல் ஆக்கிடுறது. இதுதான் அவன் திட்டம். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு யூதர்களுடைய திட்டம். ஆக இந்த திட்டத்திற்கு மேலான திட்டம் ஒன்று இருக்கும், அது நமக்கு தெரியாது. அந்த திட்டம் என்ன என்பது தெரியாது. ஏனென்றா இது யூதர்களுக்கு மட்டுமல்ல தோழர்களே, உலகம் முழுவதும் திட்டங்கள் இடுவது ஒருவராக இருந்தாலும் அந்த திட்டங்களுக்கு மேலான மறைமுகமாக ஒரு திட்டங்கள் இயற்கையாகவே உருவாகிவிடும். அது எப்போது எந்த நேரத்தில் அநீதியாளர்களுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு அது அநீதியை கொடுக்கும் என்பதை நாம் சொல்ல முடியாது. ஒருவேளை ஹமாஸ் எல்லை மீறி இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட்டு விடுவார்கள், இல்லை யூதர்கள் எல்லை மீறி இருந்தால் அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள். தற்போது அப்பாவி மக்களை, பல்லாயிரக்கணக்கான வாழ்ந்த மக்களை அழித்து அவர்களை ஓட செய்கிற நடவடிக்கை, குண்டு போடுகிற நடவடிக்கை இப்பொழுது முயற்சிகளுக்கு நான் சொன்னேன் 60,000 40,000. அதற்காக அந்த 2வது நிலையான இது வேவ்ஸ் நம்பர் 2, 3 இதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த நிலையிலே லிபியாவுக்கு அனுப்புவதற்கான பேச்சுவார்த்தையும் ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ சொல்லுகிறதா அவனுடைய நோக்கம், அதாவது போரை நிறுத்துவதல்ல, அவனுடைய நோக்கம் மக்களை முழுவதுமாக இல்லாத மண்டலமாக ஆக்கி அந்த பகுதியை பிடிச்சுக்கிறது. எப்படி கோலான் குண்டுகளை பிடித்தானோ, எப்படி இன்னும் ஈஜிப்டினுடைய பல பகுதிகள், மேற்கு பகுதிகள் எல்லாம் ஆக்கிரமித்தார்களோ, இதே சூழ்நிலையை தான் கொண்டு வர்றதுக்கு ஸ்மோட்ரிச் சொல்கிறான். அந்த நடவடிக்கை நடக்கின்றது.
ஆனால் அது வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்ன நடப்பது என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த நிலையில் அவர்கள் 1.5 பில்லியன் funded had been allotted for the manufacturing tiny sector. அதாவது சிறு சிறு அளவிலே அவர்கள் பல செல்ஃப் ரிலையன்ட் ஒரு தொழிற்சாலைகளை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த லோக்கல் மேட் ஆர்மர், அதாவது அந்த நாட்டிற்குள் இப்பொழுது இம்போர்ட் ஆகக்கூடிய எல்லாம் தடையாக இருக்கிறது. அந்த நிலையிலே அவர்கள் லோக்கல் மேட் ஆர்மர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், இந்த போருக்கான கேரியர்ஸ் ஆர் டேங்கர் ஓவர் த நெக்ஸ்ட் 5 years, அதற்காக முதலாவது தவணையாக 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அவர்கள் ஒதுக்கிறார்கள். இந்த செல்ஃப் ரிலையண்டாக அவர்கள் உருவாக்கக்கூடிய ஆயுதங்களின் பட்டியலும் வெளியாக இருக்கிறது. மெர்கோவா டேங்க், MK4 பேக் டேங்க்ஸ், நாமர் APC அண்ட் 18 wheelers APC இன்க்ளூடர் எக்யூப்டு வித் 30 mm இன்னும் பல விவகாரங்கள் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இதற்கிடையிலே ஜொர்டான் நேற்று ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார்கள். கிரேட்டர் ஸ்டேட்டில் இப்போ அவனுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு. அமெரிக்காவோடு போய் சேர்ந்தான்ல, இப்போ அவனுக்கெல்லாம் இப்போ பயம் என்ன சொல்கிறான்னா, ஜொர்டானுடைய ஒரு நேரடியான நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிரேட்டர் ஸ்டேட் அடுத்த நிலை தன் நாட்டுக்கு வந்துடும். பலஸ்தீன் இருக்கும் வரைதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஈஜிப்டுக்கும் சரி ஜொர்டானுக்கும் சரி பலஸ்தீனத்தில் மக்கள் வாழும் போது வரைத்தான் பாதுகாப்பு. எக்ஸ்பேண்ட் வார் போடுகிற போது த பீப்புள் மஸ்ட் பி, ஜொர்டானுடைய அறிக்கை என்ன சொல்லியிருக்கிறார்கள், ஜோர்டானுடைய மக்கள், த பீப்புள் ஆஃப் ஜொர்டான் எல்லாருமே த மஸ்ட் பி ரெடி டு சர்வ் த நேஷன் அண்ட் டிபெண்ட் இட், அவர்கள் காத்துக்கொள்வதற்கு இராணுவத்தில் சேருங்க அப்படின்ட்டு ஜோர்டான் தன் அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நெத்தனியாகுடைய இந்த நிலைகள் அரபு யுகத்தில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது அரபு நாடுகள் என்ன சொல்கிறது, ஒரு டைரக்டான ஒரு அச்சுறுத்தல் டு த அரப் நேஷன் என்றும் சொல்லப்படுகிறது. ஆஸ்திரேலியா கடுமையாக இதில் கண்டிச்சிருக்கிறாங்க. இதற்கு இடையில் ஈரான் அடுத்த கட்ட போருக்கு அவர்கள் தயாராகி வருகிறார்கள். இந்த நிலையை குறித்து நாம் இதை பேச போகிறோம். ஈரான் என்ன செய்ய போகிறார்கள், ஈரான் எப்படி தாக்குதலை நடத்த போகிறார்கள் என்றும், இப்போ கிடியனுடைய இந்த தாக்குதல், கிடியன் சாரட் செகண்ட் தாக்குதல், வேவ் நம்பர் 1, வேவ் 2, வேவ் 3, செல்ஃப் ரிலையண்டாக அவர்கள் தயார் செய்கிற ஆயுதங்கள், 60,000 படை வீரர்கள், ஆக மொத்தம் 1,30,000, தெற்கு பகுதிகளுக்கு மக்களை திருப்பி ஈஜிப்ட் வழியாக வெளியேற்றுவது. கடுமையான தாக்குதலுக்கு இடையில் என்ன நடக்கிறது, இது புதிய செய்தி. இன்னும் அடுத்த செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.